இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்பதே ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேள். ஏனென்றால் இறுதியில் நான் சொல்லப்போகும் ஒரு விஷயம் உன் சூழ்நிலையோடு சரியாக பொருந்தும். கடந்த சில நாட்களாக உன் மனதிற்குள் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, ஆனால் ஏன் இன்னும் பதில் வரவில்லை? யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சுமை, வெளியில் ஒரு புன்னகை, ஆனால் உள்ளே மட்டும் ஒரு அமைதியான போராட்டம். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு அடையாளம் காட்டப் போகிறேன். சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பது உன்னை மறந்துவிட்டேன் என்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் பலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்பதற்காக. நீ இப்போது காத்து கொண்டிருக்கும் விஷயம் ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கலாம், முறிந்த உறவுகள் மீண்டும் இணைவதாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பணக்கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீ கவனித்தாயா? எல்லாமே சரியாக வருவது போல இருக்கும். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஏதாவது ஒரு தடை வந்துவிடும். அதன் பின்பு நீ சோர்ந்து போய் யோசிப்பாய், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று. பிள்ளையே, நான் உனக்கு சொல்கிறேன், நீ தோற்று போக இல்லை. நீ தாமதமான ஒரு இடத்துல இருக்கிற, அவ்வளோதான். ஆனா பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கல வேண்டும். நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாக போகவில்லை. நீ அமைதியாக அழுத ஒவ்வொரு இரவிலோ நான் உன்னை விட்டு விட்டு தூரமாக நின்றதில்லை. நீ பார்க்க முடியாத இடங்களை உனக்காக நான் ஏற்கனவே சில விஷயங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் சில நேரங்களை காரணமே இல்லாம உன் மனது கனமாகிறது. சில நேரங்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போக வேண்டும் போல தோன்றுகிறது. ஆனா அதே நேரத்து உள்ளுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை மட்டும் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது சாதாரண உணர்வு இல்லை. நான் உன் ஆவியோடு பேச ஆரம்பித்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். ஆமாம், நீ முற்றிலும் கைவிட நினைத்த அந்த விஷயத்தில்தான் இப்போது நான் செயல்பட ஆரம்பித்திருக்கிறேன். முன்பு அடைக்கப்பட்டிருந்த சில கதவுகள் சீக்கிரம் திறக்க ஆரம்பிக்கும். நீ மறந்துவிட்டதாக நினைத்த சில வாய்ப்புகள் திரும்ப உன்னை தேடி வரும். நீ இது இனிமேல் முடியாது என்று நினைத்த விஷயத்திலேயே ஒரு எதிர்பாராத திருப்பம் வரப்போகிறது. அதனால்தான் கடந்த சில நாட்களாக நீ பழைய மனிதராக உணரவில்லை. நான் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் சிறிய விஷயத்திற்கே உடைந்து போன நீ இப்போது அமைதியாக வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ கவனிக்கவில்லையானால் உள்ளுக்குள் நான் உன்னை இன்னும் பலசாலியாக்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த காலம் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உருவாக்கத்தான் வந்திருக்கிறது. இன்று நீ குழப்பத்தில் இருக்கலாம், ஆனால் சீக்கிரம் உனக்கு தெளிவு வரும். இன்று நீ அமைதியை மட்டுமே பார்க்கலாம், ஆனால் அந்த அமைதிக்குள்ளேயே நான் உனக்கான பதிலை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆனா பிள்ளையே, இப்போ நான் சொல்ல போகும் விஷயம் உன்னில் சிலருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். நீ இவ்வளவு நாள் தடை என்று நினைத்த சில விஷயங்கள் உண்மையில் உனக்கான பாதுகாப்பாக இருந்தது. ஆம், நீ அழுத அந்த நிராகரிப்பு, நீ உடைந்து போன அந்த பிரிவு, நீ முற்றிலும் கைவிட நினைத்த அந்த தாமதம், அனைத்திலிருந்தும் நான் உன்னை தற்காத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நீ கேட்ட சில விஷயங்கள் அந்த நேரத்திலேயே நடந்திருந்தால் இன்று நீ இன்னும் அதிகமாக காயப்பட்டிருப்பாய். அதனால்தான் சில கதவுகளை நான் திறக்கவில்லை. ஆனால் இப்போது நேரம் மாற ஆரம்பித்துள்ளது. உனக்கே தெரியாமல் நான் உன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்திருக்கிறேன். இப்போது நான் சொல்லப்போகும் விஷயத்தை கவனமாக கேள். கடந்த 7 நாட்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட நினைவு, அல்லது ஒரு பழைய நபர், அல்லது ஒரு பழைய இடம் திரும்ப திரும்ப உன் மனதிற்குள் வந்திருக்கும். உன்னில் சிலருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராமலோ இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? உன் கவனத்தை நான் ஒரு முக்கிய விஷயத்துக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறேன். நீ பாதியிலே விட்டுவிட்டு போன ஒரு கனவு, நீ பயந்து ஒதுங்கிய ஒரு முடிவு, அல்லது இது இனி முடியாது என்று நீ நினைத்த ஒரு விஷயம், அதுதான் திரும்பவும் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. ஆனா இந்த முறை நீ பழைய மனிதர் அல்ல, இன்னும் பலமானவர். வெளியில் நீ ரொம்ப தைரியமா நடிப்பதை நான் பார்க்கிறேன். ஆனா சில இரவுகளே யாரும் பார்க்காத நேரத்து நீ அமைதியாக உடைந்து போகிறாய். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று என் முகத்தை பார்த்து அழுகிறாய். பிள்ளையே, உன் கண்ணீரை நான் ஒருபோதும் புறக்கணிக்கல. நீ சத்தமில்லாம அழுத அந்த இருண்ட இரவுகளிலோ நான் உன் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். அதனால்தான் இந்த வார்த்தைகளை இப்போது நீ கேட்கிறா. இது தற்செயல் அல்ல, என் ஏற்பாடு. இன்றிரவு நீ தூங்கச் செல்லும் முன்
ஒரு விஷயம் உன் கவனத்துக்கு வரும். ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஒரு தொலைபேசி அழைப்பா இருக்கலாம், ஒரு எதிர்பாராத குறுஞ்செய்தியா இருக்கலாம், அல்லது யாரோ பேசும் ஒரு அசாதாரண வாக்கியமா கூட இருக்கலாம். ஆனா அந்த நொடியில் உன் உள்ளம் திடீரென்று அமைதியாகும். ஏனென்றால் நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன் என்று நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் உனக்கு நினைவுக்கு வரும். இப்போது என்னுடைய இந்த வாக்கு தத்தத்தை கவனமாக கேள். இந்த மாதம் முடியும் முன் நீ ஆவலோடு காத்திருந்த ஒரு பதில் உன்னை தேடி வரும். ஆனா அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். நீ இன்னும் என்ன முழுமையாக நம்புகிறாயா? சூழ்நிலை மாறவில்லை என்றாலும், மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், வாசல்கள் அடைபட்டு கிடந்தாலும் நீ இன்னும் என் மீது நம்பிக்கை வைப்பாயா? ஏனென்றால் உனக்கான அடுத்த ஆசீர்வாதம் நீ அணுவளவும் நினைக்காத ஒரு வழியில் வரப்போகிறது. என் பிள்ளையே, இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய். இந்த இரவு முடிவல்ல, நான் இன்னும் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.